சரி ஓகே. பில்லு போட்டுடலாங்களா? போட்டுருங்க. 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இந்தாங்க, பில்லு உள்ளே இருக்கு. எவ்வளோ ஆச்சு? 500 ரூபா. இந்தாங்க வரேன். டேய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? என்னடா இவன்? விடுறா, அவன் ஏதோ டிஸ்டர்பா இருக்கான். ஏய், என்னாச்சுடா? தலை வலிக்கிற மாதிரி இருக்குப்பா, ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். சரி. ஏன்பா அவன் இப்படி இருக்கான்? கல்லால முதலாளியா உட்கார்ந்துருந்தவன் சேல்ஸ்ல வேலை செய்ய கஷ்டப்படுறான். நல்லதில்ல, மாறும், மாறணும். அப்பா விடுறா, இதெல்லாம் அவனுக்கு புதுசு இல்ல, போக போக சரியாயிடும். நீ போய் வேலையை பாருப்போ. எப்படி எப்படி நீ எனக்கு ரூல்ஸ் போடுறியா? இனிமே நீ என்ன செய்யணும்னு நான் ரூல்ஸ் சொல்லவா? இந்த நிமிஷத்துல இருந்து எங்களை இது செய்யணும் அது செய்யக்கூடாதுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் போடக்கூடாது. நீ இந்த கடையோட முதலாளி. அதுவும் தற்காலிகம் தான். உனக்கு தேவை கடையில சேல்ஸ் நடக்கணும். அத முடிச்சு தர வேண்டியது எங்களோட பொறுப்பு. காசை கல்லால வாங்கி போட்டியா? ஏசி காத்த வாங்கினியா? டீ காஃபி சாப்பிட்டியா? அப்புறம் கடைய மூடிட்டு போனியான்னு கம்முன்னு இருக்கணும். புரியுதா? அதை தாண்டி எங்க விஷயத்துல தலையிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் பெர்மனண்டா இந்த கடைய மூட வேண்டியதான். அப்புறம் இன்னொரு விஷயம், எங்களை மீறி இந்த மொத்த ஏரியாலையும் எவனும் வேலைக்கு வர மாட்டான், வரவும் முடியாது. பகச்சுக்காத என்ன? விஜி, இப்போதைக்கு நமக்கு தொழில் நல்லபடியா நடக்கணும். அவ ஏதோ பெரிய லாக்கா போட்டிருக்கா, அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு சமாதானமா போற மாதிரி சமாளி. என்ன விஜி, என்ன யோசனை? என்ன இருந்தாலும் இனிமேலாவது நல்லா யோசி, இல்லனா எல்லார்கிட்டயும் அடி வாங்கி திருந்த வேண்டியதா இருக்கும். மீட்டிங் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்புங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. சொல்றேன்ல, கிளம்புங்க. லீடர் நான் சொன்னாதான் கேட்பாங்க. போய் எல்லாரும் வேலையை பாருங்க. சரிங்க மேடம். சரிங்க மேடம். மாமா. வாமா கண்மணி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. அண்ணி, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? நீங்க எதுக்கு அந்த கடைக்கு போறீங்க? ஏற்கனவே அவ பேயாட்டம் ஆடுவா, இதுல நீங்க வேற அங்க போய் சண்டைக்கு நிக்க போறீங்களா? என்ன நீ? கண்மணி, இந்த பிரச்சனை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா, உனக்கு எதுக்கு இந்த கஷ்டம்லாம்? அண்ணி, இந்த நேரத்தில் நீங்க நம்ம வீட்டுல இல்லாம அத்தை வீட்டுல இருக்கிறதே எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா தான் பாக்குறோம். ப்ளீஸ் அண்ணி, வேண்டாம், நீங்க இதுல எல்லாம் தலையிடாதீங்க. அது உங்க குழந்தையத்தான் பாதிக்கும். இப்ப நீ கடைக்கு போய் அவகிட்ட போராடணும்னு என்னடி அவசியம்? நாங்க இத்தனை பேர் அவளுக்கு எதிரா நிக்கும் போது, ஆனா நீ அவ முன்னாடி நின்னா இப்ப என்ன ஆயிரும் நினைக்கிற? கண்மணி, சொன்னா கேளு. அம்மா கூட நிம்மதியா சந்தோஷமா இரு. தேவையில்லாம எதுக்கு இந்த மாதிரிலாம்?
அதுதான் உனக்கும் உன் குழந்தையோட ஹெல்த்துக்குமே நல்லதுடி. நீங்க எல்லாரும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது நான் மட்டும் அந்த வீட்ல 3 வேளையும் சாப்பிட்டுட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும்னா எப்படி வீரா? இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, மாமா, இது ஏன் குடும்பம். ஏன் குடும்பத்துல ஒரு கஷ்டம்னா அது ஏன் கஷ்டம் இல்லையா? பிரச்சனைய கேள்விப்பட்டதுல இருந்து என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல மாமா. நீங்க தானே மாமா சொல்லுவீங்க, கஷ்டம்னு வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்கு போட்டுக்கிறது தான் கூட்டு குடும்பம், அதுதான் ஒற்றுமைக்கு அழகுன்னு பேசுவீங்களே மாமா. இப்ப ஏன் மாமா நீங்களே மாத்தி பேசுறீங்க? ஐயோ கண்மணி, நான் மாத்தி எல்லாம் பேசலமா. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீயாவது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணி புரியுது அண்ணி, ப்ளீஸ் எங்களுக்காக நீங்க விலகிடுங்க. அத நாங்க சமாளிச்சுக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் அவ ஆட்டோலாம். அதுக்கப்புறம் சீக்கிரமே அந்த கடை வீடு எல்லாமே நம்ம கைக்கு வந்துரும். அதான் இத்தனை பேர் சொல்றோம்லடி, கேள. அப்படியெல்லாம் சரியாகும்னு என்னால ஒதுங்கி இருக்க முடியாது வீரா. என்னால சரி செய்ய முடியும்னு ஒரு சில வாய்ப்புகள் வரும்போது நான் ஏன் வேடிக்கை பார்க்கணும்? என்னடா இவ? அண்ணி ப்ளீஸ், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வீட்டுக்கு கிளம்பி போங்களேன். முடியாது மாறா, என்னை யாரும் இந்த விஷயத்துல கட்டாயப்படுத்தாதீங்க. நான் ஒரு முடிவோட தான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். கண்மணி, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் கேள. என்னமா வீரா, இவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற? மாமா, அக்கா கிட்ட நான் பேசுறேன் மாமா, அவ புரிஞ்சுப்பா.